லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த பஞ்சை தடுத்து நிப்பாட்டிட்டு பொழுக்குன்னு ஓங்கி வயிற்றுல ஒரு குத்து விடுவான் பாருங்க. விட்ட குத்துல அது பல்லுலாம் உடஞ்சி தெரிச்சு போயிரும். அப்படியே பறந்து போய் மேலே இருக்க பில்டிங்ல மோதும் பாருங்க. அப்படி குத்துன குத்துல அதோட கோரே டேமேஜ் ஆயிருது. உள்ள இருக்க வயிறு குடல் குந்தானி எல்லாம் பிதுங்கி போயிருது. ஒரு குத்துல அந்த இடமே நாஸ்தி ஆயிரு. அதோட கதையை முடிஞ்சிருது. அது செத்து போனதை கைஜு நம்பர் 11, 12, 15 இவங்களாம் சென்ஸ் பண்ணிடுவாங்க. என்னாச்சு என்னாச்சு கைஜு நம்பர் 13க்கு என்னாச்சு அப்படின்னு சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கைஜு நம்பர் 15 நம்ம கிக்கரு கூட சண்டை போடுறா பாருங்க. பாக்குறதுக்கு கிக்கரு மாதிரியே இருக்கா. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது போக போக சொல்லுவாங்க. அந்த கைஜு நம்பர் 15 நம்ம ஹீரோ கைஜு நம்பர் 8 மாறி கைஜு நம்பர் 13 போட்டு அப்படி தெரிஞ்சுட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை. கைஜு நம்பர் 8 இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருக்கானா? நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் சீக்கிரமா இந்த பொண்ணை கொண்டுட்டு அங்க போய் அவனை கொல்லணும். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த கைஜு நம்பர் 8 கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இவ்வளவு கொல்லணும் அப்படின்னு அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ருவை கொல்லதுக்கு பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. நம்ம கிக்ரு உடம்புல ரத்த வலிய கண்ணுல இருந்து ரத்த வலிய அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ருவை ஏன் இப்படி நடக்குது என்னது இது அப்படின்ற மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம கிக்குரு அவளோட வெப்பனை வச்சு அந்த கைஜு நம்பர் 15 உடம்புல ஒரு வெட்டு போடுவா பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 உன்னால எப்படி நகர முடியுது, உன்னால நகரவே முடியாதே அப்படின்னு கத்திட்டு இருக்கோம். நம்ம கிக்குரு அதெல்லாம் காதலியா வாங்காம அவ மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு அவ வெப்பனை எடுத்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 என்னாச்சு என்னாலேயே அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ நான் மைண்டுக்குள்ள போகணும் அப்படின்னு அவளோட டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கிக்குருவோட மைண்டுக்குள்ள போய் அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது, இதை நான் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற போது நம்ம கிக்கரோட மைண்டுக்குள்ள அந்த கைஜு நம்பர் 15 போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் நம்ம கிக்கரு குழந்தைய அழுதுட்டு இருப்பா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்பா அம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். அம்மா மாதிரி நான் எல்லா கைஜியும் அடிச்சு துவம்சம் பண்ணி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லயே நம்பர் 1 வருவேன். எல்லா கைஜியும் கொண்டதுக்கு அப்புறம் எங்க அப்பா முகத்துல சிரிப்பை நான் பார்ப்பேன். அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யல, நான் ரொம்ப மோசம், உங்க அளவுக்கு நான் திறமைசாலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பா நம்ம கிக்கரு குழந்தையா. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்கரு கிட்ட பாத்தியா உங்க அப்பா அம்மா உன்னை நினைச்சு பெருமையா படல, நீ வேஸ்ட், நீ இதுக்கப்புறம் சண்டை போறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, நீ இதை விட்டு விலகிரு, நீ ரொம்ப தப்பு, நீலாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ரு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதை அப்படியே அழுதுட்டே நம்ம கிக்ரு இல்லை அது தப்பு, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம கிக்ரு அப்படி வேற சைடு பார்த்துட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 8 இவ எதை பார்க்கறா யாரை பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ கஃப்கா பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 இவனை எப்படி இவ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப அங்க நம்ம ஹீரோ கஃப்கா மட்டும் இல்ல, நம்ம கிக்ரோட ஃப்ரெண்டு ரீனோ, ஈக்ரோ, அப்புறம் நருமி, டீம்மேட் எல்லாருமே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த கைஜு நம்பர் 15 அப்படியே முழிச்சுக்கிட்டு பயந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம கிக்ரோ சொல்லுவா பாருங்க, இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா என்னை பத்தி